நம்ம ஹெல்மெட்ல இன்டர்காம் மாற்றுறதுக்கான பட்ஜெட் இல்லைன்னா ஒரு பேசிக்கான அதுக்கு ஒரு சால்வ் இருக்கு. என்னன்னா இது வந்து ஒரு பேசிக் பிடி ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்ஃபோனு. இது வந்து மைக்கோட வந்துடும். சில பேர் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாற்றிட்டு கேட்கறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஹெல்மெட்டை வேர் பண்ணிட்டு கழட்டும் போது அது கலந்து விழுற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். இதுல அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து எப்படி நான் ஃபிட் பண்றது இந்த வீடியோல காட்டுறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா, நான் தான் அஹ்மத். வீலாக், ஆட்டோமொபைல் அண்ட் டிஐவை பத்தி நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்னர் பேடிங்ஸ்லாம் கழட்டிடணும். இந்த இன்னர் பேடிங்ஸ் லெஃப்ட்ஸ் அண்ட் ரைட் சைடு இன்னர் பேடிங்லாம் எந்த ஹெல்மெட் வச்சுருக்கீங்களோ, நான் வந்து கேஒய்டி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஹெல்மெட் வச்சுருக்கீங்களோ அதோட இன்னர் பேடிங் கழட்டிக்கோங்க. இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்கல் பேடிங்கே நீங்கள் கழட்டணுன்னா கழட்டிக்கோங்க. நான் வந்து எனக்கு கழட்ட தேவைப்படலை. ஸோ அதனால் வந்து அதை வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஷெல் வரைக்கும் கொண்டு போயிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து 3M ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3M ஸ்டிக்கர்ஸு அதை வந்து இந்த இடத்துல சில ஹெல்மெட்ஸில் அந்த ப்ரொவிஷனே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல ஹெல்மெட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புல் அவுட் பண்ணிங்கன்னா அங்கே நல்லாவே கேப் இருக்கும். அதில் எக்ஸாக்டாக இந்த ஸ்பீக்கர் வந்து போய் ஃபிட் ஆகும். அழகாக வச்சுட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாக. இதில் என்னென்னா, இந்த மைக் இருக்கிற சைடு இருக்குல்ல, இந்த ப்ளூடூத்தோட மைக்கோட சைடு, இந்த மைக்கோட சைடு வந்து ஹெல்மெட்டோட லெஃப்ட் சைடில் தான் வரும். ஓகே, இந்த சைடில் தான் வரும். ப்ளூடூத் டிவைஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளாஸ்டிக் பார்ட்டை கரெக்டாக எடுத்து நம்மளோட ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, எந்த இடத்துல நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த ப்ளூடூத் டிவைஸ் இருக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக பிளேஸ்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை வந்து எடுத்து அதில் பிளேஸ்மெண்ட் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா எல்லாமேனு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து போல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போல்டுமே கரெக்டான இடத்துல வச்சு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இந்த ஸ்க்ரூமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டும் பண்ணாதீங்க, ரொம்ப லூஸாகவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரப்பர் பீடிங்கை வச்சு அந்த ஸ்க்ரூவையும் மூடிடுங்க. ஏன்னா ரெயின் ட்ராப்ஸ் பட்டுச்சுன்னா துருப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால அந்த ரப்பர் பீடிங் வச்சு மூடிடுங்க. ஒன்ஸ் ப்ளூடூத் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ண பேடிங்லாம் பர்ஃபெக்டாக எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா லைட்டாக மாறினா கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே காம்பேக்டாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் எம்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மைக் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ரொவிஷனுமே கரெக்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த அவுட் சைடில் இருக்கிற இந்த கனெக்டருமே இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் சார்ஜர் எங்கே வச்சுருக்கேன்னா, இந்த இது அந்த கேபிள் கனெக்டர் கேபிள் இந்த இது வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் இப்படி வச்சு, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூடூத் கனெக்டரை வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்குள்ளே போய்க்கோங்க. ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் வரும். அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரெட் அண்ட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ நம்மளோட ப்ளூடூத்தில் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். BT12ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன், ஒரு பிராண்டு ஒரு பேரில் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு பேர் பண்ணுறேன். சவுண்டு வந்து எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இப்படி தான் இது வந்து கனெக்ட் பண்ணோம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி டிவைசஸ் இருக்குது அண்ட் இன்டர்காமும் இருக்குது. ஃபியூச்சரில் நான் இன்டர்காம் வாங்கும்போது என்ன பிராண்ட் வாங்குறேன், எதெல்லாம் பெட்டராக இருக்குன்றது நான் சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வில் see you on the next video. Bye.